ஹாய் கைஸ், இது சிம்பிள் தாட்ஸ். ஆமா, நீ யாரு? நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. நம்ம இன்னைக்கு வெற்றி தோல்வி அப்படின்னா என்ன, வெற்றி இப்போது இந்த உலகத்தில் வெற்றி அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களோட கம்பேர் பண்ணி அவனை விட நான் பெருசாக இருக்கேன், அவனை விட நான் பலசாலியாக இருக்கேன், அவனை விட நான் வேகமாக ஓடுவேன், அவனை விட பணத்தில் நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணி தான் வெற்றி தோல்வியை சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரு சரியான மனநிலையா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக இது ஒரு சரியான மனநிலை கிடையாது. ஏன் அப்படின்னா இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணி சொல்கிறது சரியான வெற்றி கிடையாது. இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் பொருளாதார ரீதியாக நான் ரொம்ப பணக்காரன்ப்பா, நான் ஒரு அளவு பணம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் பணக்காரன் அப்படின்றத எதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை சுற்றி உங்கள் சொந்தக்காரங்க இவங்க தெரிஞ்சவங்க இவங்கெல்லாம் வச்சு அவங்க ஏழையாக இருக்காங்க, அவங்கள விட எனக்கு நிறையா பணம் இருக்குது, ஸோ நான் ஓரளவு செட்டில்டு அப்படின்னு சொல்லி நீங்களாக நிர்ணயிச்சுக்கிறீங்க இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணி. அதே மாதிரி நீங்கள் உங்களை விட பொருளாதாரத்தில் கொஞ்சம் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்கள நினச்சி நான் இன்னும் அவன் அளவுக்கு வரல, இன்னும் நான் சம்பாதிக்கணும், இன்னும் நான் பணம் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னமும் பொருளாதாரத்தை கூட்டுறதுக்கு வேறு முயற்சிகள் எடுக்கிறீங்க. அப்போது எப்போவுமே உங்களுடைய நிலையை நீங்கள் இன்னொருத்தவங்களை வச்சு தான் செக் பண்ணிக்கிறீங்க. உங்களுடைய நிலை எப்போயுமே உங்களுக்கு தெரியறது கிடையாது. இது ஒரு விளையாட்டுத்துறையாக கூட இருக்கட்டும். இப்போது ஏதாவது ஒருத்தவங்க ரொம்ப வேகமாக ஓடுறவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னா ஒரு போட்டி நடக்குது, அவங்க ரொம்ப வேகமாக ஓடி முதல் நிலை வர்றாங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க கம்மியாக ஓடி இருப்பாங்க, அவங்களோட கம்பேர் பண்ணி நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பரிசுகள் கொடுக்குறாங்க. ஆனால் எது உண்மையான வெற்றி அப்படின்னா நீங்கள் இந்த ஊரில் வேணால் நீங்கள் ஓடி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கலாம், ஆனால் பக்கத்து ஊரில் வெளியூர்களில் உங்களை விட வேகமாக ஓடக்கூடிய இன்னொரு நம்பர் இருப்பான், அவன்கிட்ட நீங்கள் தோற்றவங்க தான். அவன் இன்னொருத்தவங்க ஸ்டேட் லெவல் ஓடுறவங்க கிட்ட அவன் தோற்பான். அப்போது அவன் தோற்றவன் தான், அவன் ஜெயிச்சவன் கிடையாது. இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் ஒருத்தவங்களை விட ஒருத்தவங்க ஃபாஸ்ட்டாக போகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போது கடைசியாக போய் நின்னா உசைன் போல்ட் அவரையே தோக்கடிக்கக்கூடிய நபர்கள்லாம் நிறையா பேர் வந்திருக்காங்க. அப்போது அவங்க தான் முதல் நிலையா அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க தான் வெற்றியாளரான்னு பார்த்தோம்னா அதுவும் கிடையாது, அதுவும் நிரந்தரம் கிடையாது. அப்போது வெற்றி அப்படிங்கிறது இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணி கிடைக்கிறது கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு இலக்கிற்கு ஒரு பயிற்சி எடுத்திருக்கீங்க அப்படின்னா, இல்லை அதுக்காக நீங்கள் உழைச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுடைய ரிசல்ட் நீங்கள் செஞ்ச செயலுக்குரிய முழு பயனும் கிடைச்சதா அப்படின்றது தான் உண்மையான வெற்றி. இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருக்கலாம். கிரிக்கெட் பிளேயராக இருக்கும்போது நீங்கள் பயிற்சி செஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த போட்டியில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினீங்களா இல்லையா அப்படின்றது மட்டும்தான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கும். நீங்கள் வருஷக்கணக்கில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம், அந்த போட்டியில் போய் அந்த திறமையை முழுசாக நீங்கள் வெளிப்படுத்தி அந்த இடத்துல கொண்டு வந்தீங்களா? இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. எப்போவுமே அந்த இடத்துல நீங்கள் கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நிஜமாகவே வெற்றி தான் அடைஞ்சிருக்கீங்க. அப்படி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட மட்டும்தான் கம்பேர் பண்ணிக்கணும். நீங்கள் எப்போது உங்களுடைய வெற்றியை இன்னொருத்தவர் மூலமாக கம்பேர் பண்ணி பார்க்காம அவன் கிடக்கிறான்டா மயிராண்டி, உங்கள் வெற்றியை உங்களோட கம்பேர் பண்ணி பார்க்குறீங்களோ அப்போ தான் நீங்கள் உண்மையான வெற்றியாளர். போன தடவை நீங்கள் ஒரு 50 ரன் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த முறை 51வது ரன்னாவது நான் அடிக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையோடு இருங்க. அதை விட்டுட்டு நான் பக்கத்தில் இருக்கணும், எல்லாத்தையும் விட நான் தான் டாப் ஸ்கோராக இருக்கணும், அதை விட்டுருங்க. உங்களை நீங்கள் ஒவ்வொரு போட்டிலையும் ஜெயிச்சுக்கங்க. அதே மாதிரி தான் எல்லா இடத்துக்குமே பொருளாதார ரீதியாகவும் சரி, உடல்நிலை சார்ந்த ரீதியாகவும் சரி, எதுனாலுமே வெற்றி அப்படின்னா உங்களோட நிலையை உங்களால் முழுமையாக வெளிப்படுத்த முடிஞ்சதா, இல்லை உங்களுடைய பழைய ரெக்கார்டை உங்களால் உடைக்க முடிஞ்சா, அதுதான் வெற்றி. அப்படி உங்களால் உங்களுடைய திறமையை முழுசாக வெளிப்படுத்த முடியலைன்னா அது தோல்வி. இப்படி தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது ரொம்ப சரியான மனநிலையாக இருக்கும், பொறாமை இல்லாத ஒரு நல்ல மனநிலையாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் யோசிக்க தொடங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவ் வைப்ஸ் அதிகமாக இருக்கும்.